எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் சி மோகன்ராஜ். இந்த சாணி என்ற படத்தோடைய இயக்குனர். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அண்ணல் அம்பேத்கரோடைய 134வது பிறந்த நாள். இந்த மாதிரி ஒரு படப்பூஜை நடத்துறது தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் அதை முதல்ல பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு பெண் ஒரு வெளியில் படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கள். இவை அனைத்தும் சாத்தியம் என்று பிறந்து வாழ்ந்து போராடி இறந்து இன்றும் நம்முடன் தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் மத்தியில் நின்றுதான் நான் சொல்றேன் இதை. எங்களுடைய தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாகி ஐயா அவர்கள் இந்த நேரத்தில் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கிறது. எங்களுக்கு பெரிய அனுமதி வேற கொடுத்தாங்க. இந்த இடத்துல இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கான ஒரு அனுமதி கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதலாவது எங்கள் நன்றி. எங்கள் பள்ளியை நோக்கி மிகவும் முக்கியமானவர்களாகிய உங்கள் அனைவரையும் கூட எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். எங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு பார்த்தா மருது சார் அண்ட் மோகன் சார் அவர்களையும் நான் பள்ளியின் சார்பாக வரவேற்கிறேன். பேரண்ட்ஸ் வந்திருக்கிறீங்க, அந்த டீம் மெம்பர்ஸ் வந்திருக்கிறீங்க, முக்கியமாக எங்கள் பள்ளியோட பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை அழைத்து வந்த பெற்றோர்கள் அனைவருக்கும் கூட நான் இந்த நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நாளாக இருந்தால் கூட இந்த நாளில் லீவ் நாளில் இந்த பள்ளிக்கு இப்படியாக ஒத்துழைப்பு கொடுக்கின்றவங்க அனைவருக்கும் எங்கள் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உதவிகரம் நீட்டி இந்த டீமுக்கு முதலாவது என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் என்னுடைய டீமுகளுக்கும் அவங்களுக்கு சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நிறைய இடத்துல பாட பூஜை நடத்தியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு முறையாக இந்த ஸ்கூலில் இந்த குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு பள்ளியில் நடத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ என்னுடைய முதல் படம் சாணி. இந்த படத்தை இந்த ஸ்கூலில் நடத்துறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மோகன் சொன்னாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் மாணவர்கள் மத்தியில் குறிப்பாக நம்ம நாட்டுக்காக போராடின, கல்விக்காகவும் பெண்களுக்காகவும் போராடின இந்த தலைவர்கள் மத்தியில் இந்த ப்ரோக்ராம், இந்த பட பூஜை நடக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொன்ன உடனே சரிடா இது நல்லா இருக்குது, ஸோ நம்ம இதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஸோ இங்கே இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு வாய்ப்பு வழங்கிய கன்வீனர் சார் அவர்களுக்கும், கரஸ்பாண்டன்ட் சார் அவர்களுக்கும், இந்த ஹெட்மாஸ்டர் ஆகிய ஃபெட்டிஷா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே எல்லோரும் வருகை தஞ்சிருக்குல. இந்த படம், இந்த சாணி படம் இந்த முதல் முறையாக எங்களுடைய முதல் அடி, இது முதல் படிக்கட்டை எடுத்து வைக்கிறோம். ஸோ மக்களாகிய உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் எங்களுக்கும் இந்த படத்துக்கும் எங்கள் டீமுக்கும் இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கத்துக்கே கைத்துட்டீங்களா? என் பெயர் சி மோகன்ராஜ். இந்த சாணி என்ற படத்தோடைய இயக்குனர். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய 134வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இன்னைக்கு இந்த பள்ளியில் இந்த மாதிரி ஒரு படப்பூஜை நடத்துறது வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான் அதை முதல்ல பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பூஜை வந்து அவங்கவுங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து தான் மாறும். நான் எதை பெருசாக நம்புகிறேன்னா, நான் ஒன்று நம்புகிறேன், அது கல்வி. கல்வியை ஏன் அவ்வளோ பெருசாக நான் நம்புகிறேன்னா, இன்றைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஊர்லேருந்து வந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து பிறந்து இன்றைக்கி உங்கள் மத்தியில் இவ்வளோ பேர் முன்னாடி நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு சூழல் எனக்கு உருவாகிருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க கல்வியால் மட்டும்தான். அதை தான் நான் பெருசாக நம்புகிறேன். ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு ஆஸ் ஏ டைரக்டராக எனக்கு வந்து படிப்பு திறனும் எழுத்து திறனும் சிந்தனை திறனும் அதிகமானது அழகானதுக்கு காரணம் கல்வி தான். ஸோ அதை தான் நான் வந்து பெருசாக நம்புகிறேன். அதனால் என்னுடைய முதல் படம் இந்த மாதிரி பள்ளியில் தலைவர்கள் ஃபோட்டோ மத்தியில் இவ்வளோ பிள்ளைங்களோட ஆசீர்வாதத்தில் இந்த பூஜையை நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. எங்கள் மருது சொன்னார் அது ஐடியா அப்படின்னா, அது ஐடியா கிடையாது, அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை, ரொம்ப நாள் இருந்த கனவு. அதை என் ஆலம்ன்ற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நான் சொல்லியிருப்பேன். ஆலம் அவன்கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட் டைம் அந்த விஷயம் சொல்லும்போது, இது நடக்குமா அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. அதை எனக்கு உறுதுணையாக இருந்து நடத்தலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் கொடுத்து என் கூட உறுதுணையாக இருந்த என் அண்ணன் மருதுக்கும் இந்த கதையுடைய ப்ரொடியூசர் அண்ட் கதாநாயகராக இன்ட்ரோ அவரை மருதுக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்த இந்த ஸ்கூலோடைய கன்வீனர் டஸ்ஸர் ஃபவுண்டர் பெட்ரிஷா மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய அன்பான நன்றி. நான் இந்த ஸ்கூல் வந்து விசாரிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. என்ன ரொம்ப இவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் வந்து படிக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இது கேட்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு பெரிய சூழல் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கு காரணம் இப்போது நார்மலாக ஒரு குழந்தைக்கு வந்து அவங்களுடைய பெற்றவங்க எல்லாருமே ஈஸியாக அவங்களுடைய கல்வி படிக்கிறதுக்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படி உருவாக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. படிக்கிற சூழ்நிலையும் இல்லாத ஒரு கட்டத்தில் தான் இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய இருக்கிறதா நான் அதை பார்த்தேன். ஸோ அதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஆஸ் எ சிறுமிகள் உங்களுக்கு வந்து முக்கியமாக கல்வி முழுமையாக அடையிறதுக்கு முக்கியமான ஒரு குணம் தேவை. அது என்ன குணம்னா போராட்ட குணம். போராட்ட குணம் வந்து கல்வி அதாவது முழுமையாக கல்வி அடையணும்னா போராட்ட குணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இங்கே நான் பேசின சில குழந்தைங்கள் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான், அதை பற்றி இது வந்து தமிழ்நாட்டில் நிறைய அந்த இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இதே பள்ளியில் படிக்கிற ஒரு சிறுமியோ ஒரு சிறுவனோ அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாக்கிட்ட பேசிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கான். சாயந்தரம் அப்பா குடிச்சிட்டு ரொம்ப போதையில் வராரு. சடனாக அவர் அம்மாக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடித்த கொஞ்சம் நேரத்தில் அவர் போதையில் நல்லா படுத்து தூங்கிடுறாரு. அடி வாங்கின அம்மா ரொம்ப வலியோட வேதனையோட அழுதுகிட்டே படுத்து தூங்குறாங்க. ஒரு கட்டத்தில் அசதியில் தூங்கிடுறாங்க. தூங்கி முடித்ததுக்கப்புறம் அந்த சிறுமியோடைய அன்னையோட மனநிலைமை வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மனநிலைமையில் தான் இருப்பாங்க. சோகத்தின் உச்சக்கட்டமான ஒரு நிலைமையில் தான் இருக்காங்க அந்த சிறுமி. ஸோ அப்போது அந்த சிறுமி எடுக்கிற ஒரு முடிவு என்ன அப்படின்னா, அம்மாவுக்கு கூட கட்டி பிடிச்சிட்டு அம்மாவுக்கு ஆறுதலாக அன்றைக்கி படுத்து தூங்கி இருந்திருக்கலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் அவங்க வீட்டில் கூட ஒரு இருட்டே இருந்தாலும், கரண்ட்டே இல்லைனாலும் இருட்டோடு இருக்கும்போது இது எல்லாத்தையும் நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு இருந்து எழுந்து விளக்கேற்றி வச்சு படித்து, அதுக்கப்புறம் அந்த படிக்கிற ஒரு குணம் இருக்குது பாருங்கள். அவ்வளோ சூழலிலையும் தான் படிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்குற அந்த ஒரு குணம் தான் போராட்ட குணம். முதல்ல வந்து மாணவிகளாக இருக்க நீங்கள் என்ன பண்ணணும்னா போராடணும். எங்கன்னா உங்ககிட்ட உங்கள் மனசோட உங்கள் குடும்பத்தோட உங்கள் பெற்றோர்களோட போராட்ட குணம் இருந்தால் மட்டும்தான் முழுமையாக கல்வியை அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இதுவாக இருக்குது. இது வந்து இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, டாக்டர் முத்துலட்சுமி அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு எல்லாமே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிர்க்க படிப்பு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிம்பம் இருக்கும்போதுமே அவங்களுடைய தாயார் தன் கண் முன்னாடி அவங்க நோய்வாய்ப்பட்டு ரொம்ப இறந்துடுறாங்க. இதை பார்த்த அவங்க அந்த
முத்துலட்சுமி ரெட்டி வந்து சரி இது வழக்கம் தானே, ஆஹ் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது வந்து எல்லா வீட்டிலையும் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அதை எளிமையாக பார்க்கல. அதை ஒரு பெரிய ஒரு 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 இதோட பார்த்து அவங்களுக்கு ஓகே இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு எடுக்கிற முடிவு, அன்னைக்கு அவங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தை தளத்திலிருந்து ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து தான் தன்னுடைய படிப்பை 4 வயசில் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க பெரிய கல்லூரியில் ஒரு கல்லூரியில் அவங்க வந்து தன்னுடைய மருத்துவ படிப்புக்காக விண்ணப்பிக்கிறாங்க. அங்கே இருக்கிற அந்த விண்ணப்பத்தை ஐ மீன் அந்த கல்லூரியோட முதல்வர், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு உள்ள வந்து படித்தா இருக்கிற சிறுவர்களுக்கு ஆண்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது. அந்த கல்லூரியில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த புதுக்கோட்டை ராஜா, அவர் வந்து அப்போ தான் ராஜாவாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே இதெல்லாம் எதிர்த்து அந்த பெண்ணுக்கு போய் பேசி ஒரு கட்டத்தில் ஒரு 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 ஓகே ஒரு நிபந்தனையோட அந்த பெண்ணை பள்ளியில் சேர்க்குறாங்க. என்ன நிபந்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் டைம் கொடுக்குறோம். 3 மாதத்தில் இந்த பெண்ணோடைய நடத்தை சரியாக இருக்கணும், குணம் சரியாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ரூலுன்னா, மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க, இந்த பொண்ணை தனியாக உட்கார வச்சு ஒரு சிறை ஒரு 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 மறைவு கட்டுவாங்க. ஒரு துணி ஒன்று கட்டி இந்த பெண் அந்த மாணவர்களை பார்க்க முடியாமோ அந்த மாணவர்கள் இந்த பெண் பார்க்கக்கூடாது என்றும் சட்டம் போட்டாங்க அவங்க அந்த காலேஜுக்குள்ளே. இப்படி ஒரு சூழலை இருக்க போதும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாணவி பள்ளியை விட்டு ஐ மீன் கல்லூரியை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பெல்லே அடிப்போம், அதுக்கப்புறம் தான் எங்கள் கல்லூரியோட மாணவர்கள் எல்லாம் வெளியில் போவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய படிக்கக்கூடிய சூழலே கிடையாது. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து இவ்வளோ இன்னல்களுக்கு மத்தியில் தான் படித்து இதாகணும்னே கிடையாது. ஒரு கட்டத்தில் அதே காலேஜில் 3 மாதம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த நல்ல குணம் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் பெற்றுக்கிட்டு இதுக்கெல்லாம் பதிலடியாக 1912 அதே காலேஜில் 7 தங்கப்பதக்கத்தோட அந்த பெண் வந்து தமிழ்நாட்டின் முதல் மருத்துவ பெண்ணாக பட்டம் பெறுறாங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு வந்து பெருசாக நான் சொல்கிறது. இன்றைக்கும் ஒரு பெண் ஒரு வெளியில் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து போராட்ட குணம் ஒன்று இருந்ததுனால தான் அவங்களால கல்வியை முழுமையாக அடைய முடிஞ்சுது. படிச்சுட்டா டக்குன்னு எல்லாரும் பெரிய ஒரு இடத்துக்கு வந்துட முடியாது. நிறைய சூழல் இருக்குது. இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய வீட்டில் நிறைய சூழல் இருக்குது. அந்த சூழல்லாம் மீறி தான் அவங்க படித்து அந்த ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இன்றைக்குமே நான் அதை பெருசாக நம்புறது என்ன அப்படின்னா, இந்த பள்ளியில் எல்லாருக்குமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பிள்ளைகளுக்கு கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறணும், இதெல்லாம் மாற்றணுன்னா கல்வி ஒன்றே மட்டும்தான் வழி. வேறு எதுவும் உங்களை மாற்றாது. அது மட்டும்தான் உங்களை பர்மனெண்ட்டாக மாற்றும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் இங்கே இருக்கிற நான் இதை வந்து சும்மா சொல்லலை. இதை வந்து ஐயோ இந்த காலத்தில் சொல்லுவாங்க படிப்புன்னு ஒன்று இருந்துட்டா போதும், அது படிப்பு இல்லைனாலும் வாழ்ந்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா அது வந்து இருக்கப்பட்டவங்க பேசுகிறது, அதை விட்டுருங்க. இன்னைக்கு நான் இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவை அனைத்தும் சாத்தியம் என்று பிறந்து வாழ்ந்து போராடி இறந்து இன்றும் நம்முடன் தலைவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வளவு ஃபோட்டோ ஐ மீன் இவ்வளோ பெரியவர்கள் மத்தியில் நின்று தான் நான் சொல்கிறேன். இதை நான் சொல்கிறது லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயந்தான். உங்கள் மீது படிந்திருக்கும் ஜாதி மதம் இனம் ஏழை என்ற எல்லாம் எதுவாக வேணா இருக்கலாம், அந்த கரைகளை நீக்கி உங்களை ஒரு நல்ல மனிதனாகவும் மதிப்பிற்குரியவனாகவும் மாற்றும் சக்தி கல்விக்கு மட்டுமே உண்டு. ஸோ இதை தான் நான் வந்து என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதை தான் நான் சொல்கிறேன். அதனால் எல்லா மாணவர்களும் நல்லா படிக்கணும். இந்த பள்ளியில் என்னுடைய முதல் படமான இந்த சாணி என்ற படத்தை பூஜை போட்டதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இந்த மாணவிகளும் இந்த பள்ளியும் எப்போவுமே நான் என்னுடைய மனசில் இருக்கும். நான் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பள்ளி என்னுடைய கவனத்திற்கு இருக்கும். என்னால் முடிஞ்ச உதவிகள் அடுத்தடுத்து படத்து மூலியமாவோ இல்லை நான் சம்பாதிக்கிற எது மூலியமாவோ நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா படிக்கணும், அதுதான் உங்களை எல்லாத்தையும் மாற்றும். ஓகே, நன்றி எல்லாருக்கும்.
சாணி புழுக்கள் அல்ல, சரித்திரத்தின் சக்கரங்கள் என்று சொல்லப்படட்டும். சமத்துவத்தை சொல்லட்டும் சாணி, சகோதரத்துவத்தை சொல்லட்டும் இந்த படம் என்று நாங்கள் வாழ்த்தி இயக்குனர் அவர்களுக்கு நன்றி